காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்னைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்னைக்கு. நாங்கள் எல்லாரும் டீமாக வந்திருக்கோம். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ், ஒரு அழகான ஒரு சேஞ்சாக இருந்தது எனக்கு பர்ஃபார்மன்ஸில். நான் வந்து இத்தனை நாள் ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அவங்க அந்த பார்வை வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டு பண்ணும்போது. ஐ திங்க் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஃபீமேல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம்னு ஆசைப்பட்றேன் நான். அண்ட் கண்டிப்பாக கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டைரக்டராக ஃப்யூச்சரில் வருவாங்கன்றது எங்கள் டீமுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்ட்டாகவும் இருக்கும். அவங்கள வந்து எழுத விட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க. ஸோ அவங்க கூட இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் நித்யா மேனனும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நித்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நடிப்பு தான். அவங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க. அது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கூட நடிக்கும் போதும் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஈஸோட அழகாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கேம் வீக் எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர், எக்ஸ்ட்ராடினரி சினிமாட்டோகிராஃபர், அழகை இன்னும் அழகாக காட்டக்கூடிய ஒரு திறமைசாலி அவர். அந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஈவன் நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் வந்து ஒரு 1 or 2 days தான் ஷூட் பண்ணோம். அதுலேயும் அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய ப்ரீவியஸ் ஃபில்மும் நான் பெரிய ஃபேன். ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பார் ஒவ்வொரு படமும். ஸோ இந்த படம் ரெட் ஜெயின் மூவிஸ். அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் கொடுத்து நமக்கு. இதுவும் ஒரு சிறந்த படமாக வரும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு ரஹ்மான் சார். அவருடைய டே இன்றைக்கி. அதில் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஹ்மான் சார் வந்து நான் ஆசைப்பட்டது ஒன்று தான், அவரோட ஒரு படம் பண்ணணும்னு. 22 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஆசைப்பட்டதை வந்துட்டு அவர் கடவுள் வந்துட்டு 4 படமாக வச்சுக்கோன்னு PS1, PS2, ஜீனி அண்ட் எங்கேஎம் காதல் 4 படம் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இஸ் அ மெஜிஷியன். கூட இருந்து பார்க்கும்போது தெரியும், இல்லாட்டியுமே தெரியும். ஏன்னா அவருடைய ஒர்க் தான் பேசும் அதிகமாக, அவர் கம்மியாக தான் பேசுவார். இந்த படத்துலேயும் அவருடைய ஒர்க் பேசியிருக்கு. அண்ட் இந்த ஹோல் டீம் வெரி ப்ரவுட் டு ப்ரெசென்ட் காதலிக்க நேரமில்லை டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. இல்லை காரணம்னு ஒன்றும் இல்லைங்க. நான் முதல் தடவை ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது ஹீரோயின் பேர் முதல்ல வரட்டோம்னு ஏதோ தோணுச்சு எனக்கு, அவ்வளோதான். அந்த ஒரு அது ரெஸ்பெக்ட், நத்திங் எல்ஸ். தேங்க்யூ. வெல்கம் எவ்ரிவன். வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது. ரஹ்மான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே கண்மணி, இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோவுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேம் ஜானரில் இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் மியூசிக் ரஹ்மான் சாரோடது. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ். ஜெயம் ரவியோட என்னோட ஃபர்ஸ்ட் படம். நிறையா பேர் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்கிட்ட எப்பவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ தட் ஹஸ் ஹேப்பன்ட். அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். ஸோ அதில் வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச, நிஜமாக ஃப்ரம் மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது. கிரு, நான், ரவி 3 பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கிறவங்க, ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க, ரொம்ப காமாக இருக்கிறவங்க. ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது. நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது. வினய் வாஸ் தேர், யோகி பாபு வாஸ் தேர்,
நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு மோர் தென் எனிதிங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம். ஸோ hope everyone likes it as well and yeah. டெஃபினட்டாக இருக்கும். ஒரு ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆர் தேர். ஸோ யூஸ்வலாக ஒரு லவ் ஜானர்னால் எல்லோரும் நினைக்கிறது அது வந்து யூனோ அதுக்கு இட்ஸ் ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் பீப்புள் திங்க் இஸ் அவார்ட் ஆர் சம்திங் லைக் தட். பட் டெஃபினட்டாக ஓகே கண்மணி எல்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். அது ஒரு பியூட்டிஃபுல் திங். அதுக்கு வந்து கிரு லைக் நம்ம ஆஸ் அ உமன் நம்மளுக்கு எப்போவுமே அது அப்படி இருக்கும். ஈவன் ஒரு படத்தில் நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டராக இருந்தாலும் எப்போவுமே ஒரு பேட்ரியார்க்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை. பட் அந்த பேட்ரியார்க்கி இருக்கும், எப்போவுமே நம்ம செகண்ட் தான். ஸோ ஆஸ் அ உமன் கிருத்திகா வந்து ஆஸ் அ உமன் ஐம் ஷுர் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறது. ஸோ இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஹர் அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி அ பிக் திங் ஃப்ரம் ஜெயம் ரவி. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்கிறது கூட அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஹீ இஸ் பீன் வெரி மெக்னானிமஸ் ஐ திங்க். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் லேடி டைரக்டருக்கு. ஒர்க் வாங்கினதா ஏன் அவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக அவங்க அப்படி இல்லவே. அவங்க வந்து ஷீ இஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது என்ன ஹவு டு யூ டெல் அபவுட் கிரு. ஷீ இஸ் லைக் அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப காம், ரொம்ப ஈஸி கோயிங். ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் சொன்ன மாதிரி அது ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஜஸ்ட் காமாக ஒர்க் பண்ண மாதிரி தான், ஜாலியாக தான் பண்ணோம். தேங்க்யூ. லைஃப்பில் சினிமா கற்றுக் கொடுத்த ஒரு டைட்டில் காதலிக்க நேரமில்லை. ஸ்ரீதர் சார் என்னுடைய ஆதர்சமான ஒரு டைரக்டர். அனுபவம் புதுமை வந்து இன்றைக்கி வரைக்கும் அனுபவம் புதுமையாகவே இருக்குது. கிருத்திகா வந்து எங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ படங்களை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான டைட்டில் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பர்டிகுலர் நித்யா மேன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்ல வேணாம், நான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆக்டர்ஸு. இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகான படமாக இருக்கும், ரொம்ப எளிமையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see திஸ் மூவி. இந்த மாலை வந்து உங்களுக்கு வாழ்த்துக்காக வந்திருக்கேன். பர்டிகுலர் ரகுமான் சார் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, எந்த மேடையிலையுமே பார்த்ததில்லை. அன்றைக்கி வந்து பார்த்தா பெரிய சர்ப்ரைஸு, வினய் எல்லாருமே. ஸோ எங்கள் டீம் இது ஆக்சுவலி டைரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே எங்கள் டீமு. வினய் இருந்தானா ரொம்ப சின்சியரான ரோல் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஐ விஷ் ஃப்ரம் மை பாட்டம் மோஸ்ட் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். மிஷ்கின் சாருக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் மீட் பண்ணுறேன். அவரோட படம் ட்ரெயின் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ குட் லக் டு ஹிம். ஸ்டோரி தெரியும், பிரம்மாண்டமாக இருக்குது. பட் இந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு டிரெக்டர் கிருத்திகா அவர்கள் எனக்கு இந்த படத்தில் வர சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. சொன்ன ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருந்துச்சு அண்ட் 2 கேரக்டர்ஸோட சாய்ஸ் கொடுத்தாங்க. நான் இது சூஸ் பண்ணேன். நான் இன்ன வரைக்கும் என் கெரியரில் இந்த மாதிரி ரோல் பண்ணல. ஐ ஹோப் யூ லைக் இட். ஒரு ஃபீல் குட் ஃபில்ம் இது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ஜெயம் ரவி அண்ட் ஹீரோயின் நித்யா மேனன் அவர் கூட நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. வி ஷாட் இன் சென்னை, அப்புறமா பெங்களூரில் ஷூட் பண்ணோம். ரொம்ப ஜாலி பார்ட்டி. அதுக்கு மேலே யோகி பாபு சார் அண்ட் லால் சார், ஸோ டீமே ரொம்ப ஜாலியாக ஷூட்டிங் பண்ணாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, எனர்ஜி உங்களுக்கு படத்தில் தெரியுது. அண்ட் நேச்சுரலி ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஏதாவது படம் பண்ணல, இன்டெரக்டாக இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அவர் கூட. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ, கேவ் மேக் படத்தோட டிஓபி
நம்ம கூடவே தான் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியானால we had a great time shooting the movie. So all the energies to this movie and hope you enjoy the movie. Thank you. இது எனக்கு யார் கொடுத்தாங்க, gift கொடுத்தாங்க. So thank you for that. Hi, 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 hi. அதுக்காக இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்ன ரோல் வந்தாலும் ஐ ஹேவ் டு கிவ் மை பெஸ்ட். ஸோ திஸ் மூவி ஆல்சோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆக்செப்டன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். பட் no comments. Okay, but thank you so much. நான் ஆக்சுவலி பாம்பேல இருக்கேன் சாதாரணமாக. ஸோ நிறைய அப்படியா? ஓகே, ஹலோ. என் பேர் டிஜே பானு. நான் இதுக்கு முன்னாடி வந்து மாடர்ன் லவ் சென்னை இமைகள் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி கிரு என்னோட ஃப்ரெண்ட், அவங்க கூட இன்னொன்று ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதான். அதான் அது வேறு திங்ஸ். பட் அவங்க கேட்பாங்க, நான் ஓகே சொன்னேன். இது நட்புக்காக அவங்களுக்காக பண்ண ஒரு படம். எனக்கு 2 ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. என்னோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்கிற ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நான் பாம்பேயில் இருக்கும்போது, இல்லைன்னா முன்னாடி ராய்ப்பூரில் இருக்கும்போது இந்த 2 ஆர்டிஸ்ட் பற்றி அவர் வந்து எனக்கு சொன்னாங்க, நான் சினிமாவில் வந்த முன்னாடியே. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் ஃபீலிங் டு ஆக்சுவலி ஒர்க் வித் தெம். அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர்கள் பற்றி என்ன சொல்லலாம், அது எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். அவர் பண்ணாரு அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் சச் அ ஹாப்பி டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கிருத்திகா உதயநிதியோட அவங்களோட 3வது படம், 4வது படம் காதலிக்க நேரமில்லை. படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது. அதில் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன். தேங்க்யூ. இது கேள்வி பதில் சொல்லவே இல்லை. இல்லை காதலிக்க நேரம் இல்லை. அது நம்ம லைஃப்போட கலந்தது தானே. நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அப்போ காதல் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்பில். அதை எதை ரொம்ப அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அவ்வளோதான். சின்ன ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு டைம் தான் இது. நெகட்டிவாக இல்லை. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது நெகட்டிவ் டைட்டில் கிடையாது. காதலிக்கிற நேரம் இல்லைங்கிறது பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. ஒரு வெரி ப்ரோக்ரெசிவான ஒரு லவ் ஃபிலிம். அண்ட் இதில் ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருக்கேன். பெரிய ஆக்டர்ஸ், பெரிய டிரெக்டர்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க. அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் அ பிக் ஃபிலிம் ரெட் ஜாயிண்டோட படத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம். காதலிக்க நேரமில்லை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ரஹ்மான் சாரோட இசையோட இணையதுங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம். நேற்று கூட ஒரு பிறந்தநாளுக்கு சில போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கண்ணீர் துடைக்கும் கண்களுக்கு நீயே கைக்குட்டை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை தன்னோட இசை மூலமாக வாழ்ந்தவர். அவரோட இசையோட இணையது வந்து மிகப்பெரிய பெருமையாக பார்க்குறேன். கிருத்திகா உதயநிதி மேம், அவங்களோட நான் ஏற்கனவே ஹார்மோன் கோலங்கள் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கணும், அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற உண்மையான மனசுள்ள ஒருத்தவங்க. அதுக்காக என்றைக்குமே அவங்க மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பல படங்களில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவங்க தமிழை தேர்ந்தெடுக்க விதம் வந்து ஒரு பெரிய காரணம். அண்ட் ரெட் ஜெயண்ட், ஜெயம் ரவி சார், நித்யா மேனன் மேம் எல்லாம் இருக்காங்க.
இவங்க எல்லாரோடையுமே பல அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு வேலை செஞ்ச இடத்துல. இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குழுவுக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாங்ஸ் ஏற்கனவே வந்து பயங்கர ஹிட். ஸோ இப்போ ஆடியோ லான்ச்க்கு வந்துட்டு ஸ்டேஜில் வந்து ஏஆர் சார் பாடுறது அண்ட் கிருவோட எவ்ரி திங் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்குது. தேங்க்யூ. My dear friend A.R. Rahman மியூசிக் செஞ்சிருக்கிறவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். And I wish the film great success and the audio launch to be a spectacular success. Thank you. ஐயோ ஒன்றும் இல்லை சார், ஐ ஜஸ்ட் வெற்றி சொன்னார், ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஆக்டட், தட்ஸ் அபவுட் ஆல். பட் I enjoy cinema. More importantly, Isai I love, and AR is doing Isai. I wish Kadalika Neramillai's Isai to be a major blockbuster. ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுவும் கிருத்திகாவோட படம்ங்கும்போது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரொம்ப யங் வைப்ஸ் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தேவை. ஸோ வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஐம் ஷுவர் எனக்கு வந்து கிருத்திகாவோட க்ரோத் அஸ் அ ஃபிலிம் மேக்கர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் கமல் சாரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணோம் ஐஐடியில். அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன் நான் அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் ஐம் விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இயக்குனருங்கும் போது அதில் பெண்ணு ஆண் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அதே அதே யூனோ சேலஞ்சஸ் தான், அதே என்ன சொல்கிறது பயணம் தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன்னா, அவங்க பர்சனலாக ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. அது ஒரு சொல்லுவாங்க, மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டேட் கெஸ்ட் வரும்போது ஒவ்வொரு கெஸ்ட் ரூம்லேயும் போய் கர்டன்ஸ் க்ளீனாக இருக்கா, பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் க்ளீனாக இருக்கா பார்ப்பாங்களாம். ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட பர்சனல் டச் இருக்கும். அந்த டச்சை ஐ ஃபெல்ட் வித் கிருத்திகா. எங்களை செட்டில் நடத்துறது விதமாக இருக்கட்டும், அவங்க சூப்பர் கூல். ஏன்னா நான் அப்படி கிடையாது, செட்டில் நான் ரொம்ப டென்ஷன் மாஸ்டர். அதனால எனக்கு அவங்க ரொம்ப சூப்பர் கூலாக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I really enjoyed working in this film. It's a small. காதலிக்க நேரமில்லை இந்த படத்தில் நடிச்சதில் நான் இப்போ ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு கிடச்சிருக்கு எனக்கு. வேறு எதுவும் இல்லை, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக மாமன்னன்ங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கு. இதே மாதிரி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் கூட மாமன்னன் படத்தில் நடிச்சிருக்கு. இப்போது அந்த மினிஸ்டரோட ஒய்ஃபு டைரக்ட் பண்ண படத்தில் கூட நான் நடிச்சிருக்கு. தமிழில் வேறு எந்த ஆர்டிஸ்டாவது அப்படி 3 சான்ஸ் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதுக்கும் ரொம்ப ஹாப்பி. என்னை கேரளாவிலிருந்து கூப்பிட்டு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு. படம் நல்லா வரும், கண்டிப்பாக நல்லா வரும், நல்ல ஃபீல் குட் படமாக இருக்கும். தேங்க்யூ. வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ எங்களோட காதலிக்க நேரமில்லை பொங்கலுக்கு வருது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபெஸ்டிவல் மூவி அண்ட் நாங்கள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கோம். 5 பாட்டு ரஹ்மான் சார் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ நேரம் இருந்துச்சு, இப்போ யாருக்கும் நேரம் இல்லை. அதுதான் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிறோம். ஸோ பட் காதலிக்க நேரம் இல்லைன்ற டைட்டில் இருந்தாலும் நாங்கள் காதல் பற்றி தான் பேசுகிறோம். என்னதான் நேரம் இல்லைனாலும் காதல்ன்றது எல்லாத்துலேயும் இருக்குது. அது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாகவும் இருக்குது, அது ஒரு சந்தோஷமாக கொடுக்குதுன்றது தான் பேசியிருக்கோம். இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அது எழுதுறது அப்புறம் எடுக்கிறது அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கே இந்த ஒரு டைம் தேவைப்படுது. நீங்கள் முடிஞ்சு போன கதையை வந்து அந்த கதை எப்பயோ முடிஞ்சிச்சு. ஸோ என் படத்தில் அவங்க நித்யானந்தும் ஜெயம் ரவியும் நடிச்சிருக்கிறது தான் காதலிக்க நேரம் இல்லைல்ல ஒரு
பெரிய ஹைலைட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பேரிங், ரெண்டு பேரும் வந்து பயங்கர ஃபினாமினலாக இந்த கேரக்டரே அவங்க வந்து கொண்டு நிறுத்தி வச்சது அவங்க தான். இந்த படம் வந்து கேமராமேன் எல்லாருமே ஒரு கொலாபரேட்டட் ஜாயிண்ட் எஃபர்ட் தான் சொல்லுவேன் இந்த படம். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை எடுத்தோம். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறவங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ.